அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கிறிஸ்பியான தோசைங்க இது. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு ஆப்போசோடா எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செம கிறிஸ்பான ஒரு தோசைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த தோசைக்கு சாம்பார் எந்த வித சட்னியுமே இது சூப்பராக சூட் ஆகுங்க. செம கிறிஸ்பியான ஒரு தோசை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்தில் எல்லாத்துக்குமே தோசை சுட்டு எடுத்துடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான தோசை. இப்போ வாங்க ரெடி பண்ணி பார்க்கலாம். ஒரு மிக்ஸர் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இது. நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருந்தா கூட அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வறுத்த அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பொடியான ரவையை எடுத்துக்கோங்க. தோசை வந்து நல்லா கலராக வரணுன்றதுக்காக சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். நம்ம அரிசி மாவு வளர்ந்தோலே அந்த கப்பில் தான் நம்ம தண்ணி அளக்கணும். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அரைச்சது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். ரவையெல்லாம் நல்லா அரைஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா அரைஞ்சிருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைஞ்சிருக்கணும். இதுக்கு ஆப்போசோடெல்லாம் தேவையே கிடையாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா? இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நமக்கு மாவு ரெடி ஆயிரும் அரைச்சிட்டோம் அப்படின்னா. அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. பாருங்கள், எவ்வளோ சுலபமாக ஒரு தோசை மாவு ரெடி பண்ணிட்டோம். மாவு பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதுக்காக ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அவ்வளோதான் பதம் இதுக்கு. இது ஊறணும்லாம் அவசியமே கிடையாதுங்க. இது உடனே நம்ம தோசை சுட்டுடலாம். இப்போ வாங்க, அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கல்லும் நல்லா சூடாயிடுச்சு. தோசை சுட்டுடலாம். இது நல்லா பரப்ப வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து தோசை சுட்டுக்கோங்க. நல்லா பரப்பி விட்டாச்சு. இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா லைட்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பாகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்குன்னு. இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் சொல்லியிருந்தாலே அளவு, அதில் ஒரு 15லேருந்து 16 தோசை வரும். இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ளே மாவு ரெடி பண்ணி சூப்பராக நம்ம வந்து தோசை சுட்டுடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.